ரம்யா என்ன பாக்ஸில் வச்சிருக்கிற? குழந்தைக்கு பொம்மை வாங்கினியா? எங்கே? எந்த இதில்? வெப்சைட்லையா? ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதா? சவுண்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கலையா? கொஞ்சம் சத்தமாக பேசு. சரி, ஓப்பன் பண்ணலாமா? இப்போ அன்பாக்சிங் பண்ணலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கத்திலாம் கிடையாது, கையிலேயே ஓப்பன் பண்ணிடுவேன். எப்படி பேக்கிங்கெல்லாம் பரவாயில்லையா ஃப்ளிப்கார்ட்டில்? ஏன் ஒரே ஒரு இது மட்டும் தான் எடுத்துருக்குறாங்க? ஓ, அது நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தானே? சரி, இங்கே கீழே வை, கீழே வை, இப்படி இப்படி வச்சடு. சரி, இது என்னது? ரைட். அப்புறம் எடுக்கிறியா கரெக்டா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மூஞ்சிக்க பார்க்குறாங்களாம் பாரு. ரம்யா, நம்ம ஒன்றும் என்ன சொல்கிற வீடியோ தானே போடுறான் பாரு. ஓகே, இதாதா? சரி, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? போட்டிருக்குதா அதுலையே? இங்கே இதுதான் அந்த பிக்சரா? இங்கே இதுதான் அந்த பிக்சரு. சரி ரம்யா, அடுத்து வந்து என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டேன். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஸ்மால் டக்குங்கிற அந்த இதை மேலே வச்சுக்கிறோம். அடுத்தது இது ஒன்று வந்து இங்கேயா? இங்கே இது பண்ணணுமா? ரைட்டு, ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடு. அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணு, ஏன்னா தெரியணும்ல அவங்களுக்கு. ஓகே, அடுத்தது இங்கே இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்டு. ரைட்டா. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இங்கே ஃப்ரெண்டு. கரெக்டாக வச்சு தள்ளு. ரைட்டு. அடுத்தது இது வந்து இந்த சைடில் இங்கே, அது வந்து ஃபஸ்ட்டு அங்கேயா காட்டு. நல்லா வச்சு ஸ்லைட் பண்ண உள்ள தள்ளு. சரிட்டியா? அடுத்து நெக்ஸ்ட்டு அதே உள்ள தள்ளு. ரைட்டு. இப்போ இது வந்து இந்த 2 3 கனெக்ட் பண்ணு. ரெண்டு மூணு கனெக்ட் பண்ணிட்டியா? இப்போ நெக்ஸ்ட்டு காட்டு. இப்போ பாரு, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ரைட், டைட் பண்ணியாச்சா? நல்லா பாரு. இதுதான் ஸ்மால் டக்கான இது விளையாட்டு பொருள் குழந்தைங்களுக்கு. அடுத்தது எங்கள் பேட்டரிக்கு தான் பாரு. எப்பயுமே மக்களுக்கு காட்டும்போது, ஜனங்களுக்கு காட்டும்போது ஓப்பன் பண்ணுறத கேமராவில் காட்டணும். அப்போ தான் தெரியும் இருக்குதா பேட்டரி கொடுக்கல அவங்க. சரி, இந்தா நம்ம வந்து வச்சுருக்கிற பேட்டரி போடு. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்க. இது மாதிரி கொடுக்கல, கடிகாரம் மாதிரி கொடுக்கல. இது வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துட்டாங்க. சரி, டைட் பண்ணியாச்சா? இப்போ
ரைட்டா? இது பேட்ரி இயங்கிறதுக்கு பட்டனு கொடுத்துருப்பாங்களே, எங்கே கொடுத்துருக்குறாங்க? கீழே வை, கீழே வை. பட்டன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? போடு, ஆன் பண்ணு. பார்த்தியா எப்படி? இப்போ இந்த இது கொடுத்துருக்குறாங்கல்ல, இது என்னது? இந்த முக்கி மவுஸ் இது கொடுத்துருக்குறாங்க, டக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வச்சிரும். தனித்தனியாக வை, அதுவே போயிட்டே இருக்கும். 3 பீஸ் கொடுத்துருக்குறாங்களா? வேணா நம்ம வாங்கிக்கலாம் தனியாக. இப்போ வை, இதில் வை. ஓகே, நெக்ஸ்ட். அது மேலே இன்னொன்று இங்கே வை, கிளியராக தெரிகிற மாதிரி, இன்னொன்று இன்னும் மேலே வை. அப்படி வை. இப்போ 3 தெரியுதா? ஸ்டார்ட் பண்ணு, போதான்னு பார்க்கலாம். ஏய், இங்கே சைடு வியூ, இதான் வந்து ஸ்மால் டக் டாய்ஸ். இது நம்ம குழந்தை படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு விளையாண்டுக்க வேண்டியதான். சரி சரி, ஆஃப் பண்ணிட்டு நின்றுக்குமா? ஓகே, டன். இப்போ இதுக்கு எவ்வளோ ரிவ்யூ கொடுக்கலாம்? இந்த பொருளுக்கு ரிவ்யூ எவ்வளோ கொடுக்கலாம்? 5 பாயிண்ட்டுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? 4 கொடுக்கலாமா? சரி, பரவாயில்ல. ஆனால் நான் வந்து 3.5 தான் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க பேட்ரி கொடுக்கல. என்ன சொல்கிறது, அவங்க பேட்ரி கொடுக்காதனால அவங்களுக்கு 1.5 வந்து நான் குறைச்சி கொடுக்குறேன். 3.5 தான் ரேட்டிங்கு. அப்போ ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு 3.75 ரேட்டிங்க இந்த பொருளுக்கு. ஓகே.